பித்ரு தோஷத்தை நீக்கி சகல காரிய ஜெயம் தரக்கூடிய சில கோவில்கள் இருக்கு. அதை பத்தி சொல்றேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ரிப்பீட்டா பார்த்து எழுதி வச்சுக்கிறீங்க, ஃபாலோ பண்ணி. நிறைய பேருக்கு பித்ரு தோஷத்தால் பாதிப்புகள் இருக்கு. அது சரி பண்றதுக்கு வழிமுறை தான் இது. பொதுவா கோவில்கள்ல உயிரோடு இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க இல்லையா? அது இல்லாம இறந்தவங்க ஆத்மா சாந்தி அடையணும், அவங்க மோட்சம் அடையணும் அப்படின்னு தமிழகத்திலேயும் மற்ற இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இதுக்குன்னு சில கோவில்கள் இருக்கு. அதில் குறிப்பிட்ட சில கோவில்களோட விசேஷம் மட்டும் இப்போ நான் சொல்ல போறேன். ஓகேங்களா? இறந்தவங்களுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய வினோதமான கோவில் நம்ம நாட்டில் இருக்கு. இது மெயினா நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1, நாகப்பட்டினம் மாவட்டம். ஓகேங்களா? காயா ரோகண சுவாமி கோவில் அப்படின்னு இருக்கு. அதாவது காயா ரோகண சாமி கோவில் 7ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ரொம்ப பழைய கோவில் இது. ஓகேங்களா? புண்டரீக மகரிஷி அப்படின்னு ஒருத்தர் அங்க வாழ்ந்திருந்தார். அவரு தன் உடலோடு சிவனுடன் கலந்த இடம்தான் இந்த இடம். இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா அதிபத்த நாயனார் அவருக்கு மரியாதை செய்யணும் என்ற விதத்துல இந்த ஊர்ல யாராவது இறந்தா அவங்களோட உடலை கோவிலுக்கு வாசலுக்கு கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? வந்து அப்போ சிவபெருமான சார்பில் ஓகேங்களா இறந்தவங்களுக்கு கோவிலுடைய மாலையை போட்டு அந்த மரியாதை செய்கிற வினோதமான ஒரு பழக்கம் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோவில் பிரகாரத்துல முக்தி மண்டபம்னு ஒரு இடமும் உண்டு. நோட் பண்ணிக்க. 2வது, திருச்சுழி திருமேனிநாதர் கோவில். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழியில புகழ்பெற்ற திருமேனிநாதர் கோவில் இருக்கு. பூமிநாதர்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா? இறந்த முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இங்க அர்ச்சனை செஞ்சு மோட்ச தீபம் ஏற்றுவாங்க. அதுதான் இங்க விசேஷம். ஓகேங்களா? இதனால அவங்க சிவகதி அடைவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உண்டு. இது மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். திருவிடைமருதூர் 3வது, மகாலிங்கேஸ்வரர் கோவில். இந்த கும்பகோணம் பக்கத்துல திருவிடைமருதூர் இருக்கு இல்லையா? அங்க மகாலிங்கேஸ்வரர் கோவில்ல சுவாமிக்கு சிறப்பு அர்ச்சனையே இருக்கு, அபிஷேகம் இருக்கு. அது இல்லாம இந்த குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த கிழக்கு வாசல் வழியா உள்ள போய் இன்னொரு வாசல் வழியா வெளில வருது. இது எதுக்குன்னா பிரம்மஹத்தி தோஷம் நிவர்த்தி ஆறதுக்கு உண்டான ஒரு பரிகார முறை. முன்னோர்களின் சாபம் நீக்கும் ஸ்தலமா இந்த கோவில் இருக்கு. இது 3வது. 4வது பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருவல்லம் பரசுராமர் கோவில். இந்த கேரளால இது ரொம்ப விசேஷமான இந்த திருவாண்டம் இருக்கு இல்லையா? இந்த திருவனந்தபுரத்துக்கு பக்கத்துல கரமனா அப்படின்ற ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய கோவில் இது. திருவல்லம் ஸ்ரீ பரசுராமர் கோவில் அப்படின்ட்டு அங்க ஒரு விஷ்ணு பாதமே இருக்கு. ஓகேங்களா? அது ரொம்ப விசேஷமான கோவில் இது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம், அதே போல பித்ரு பூஜைகள் செய்யறது, என்ன அதெல்லாம் இங்க ரொம்ப விசேஷமா இருக்கு. அதே போல இந்த அகால மரணம், கொடிய மரணம்ன்றாங்களே, அந்த அடைஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த ஆத்மா சாந்தி பரிகாரம் செய்யறதுல இந்த கோவில் ரொம்ப விசேஷம். இந்த இறந்தவர்களுடைய ஆத்மா உயர்ந்த நிலையை அடையணும். இந்த கோவில்ல வழிபாடுகள் செய்யப்படுறது மெயின் அதுக்காக தான். ஓகேங்களா? இங்க முன்னோர்கள் எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா இந்த இந்த பலி பூஜைகள், இந்த வழிபாட்டு முறைகள், அது போல சில விசேஷமான பூஜைகள்லாம் செஞ்சு நல்ல காரியங்கள் நிறைய பண்றாங்க. அதே போல மெயின் கோவில் ஒண்ணு இருக்கு. எங்க பாத்தீங்கன்னா கயா நார்த்துல விஷ்ணு பாதம் இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு கோவில் இது. பீகார்ல இருக்கக்கூடிய கயா, அந்த காசி போறவங்க கயா போவாங்க சொல்லுவாங்க இல்லையா? அந்த கயா. இந்த இடம் இந்த மறைந்த முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு மோட்சம் பெறணும் அப்படின்றதுக்காக பிண்ட தர்ப்பணங்கள் வச்சு செய்யக்கூடிய ஒரு இடம் இது. இது ரொம்ப முக்கியமான ஒரு புனித ஸ்தலமா நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க. இங்க போறதே பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த இந்த பிண்ட தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னாலே கயா அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகேங்களா? இங்க நேரடியா மோட்சத்தை அளிக்கிறதுக்கு உண்டான ஒரு இடம் அப்படின்னு நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது உண்மையும் கூட. வழக்கமா கோவிலுக்கு பக்கத்துல யாராவது இறந்தாங்க என்ன போவாங்க, நடைய சாத்திரம், கோவில் க்ளோஸ் பண்ணாங்கல்ல. ஆனா இந்த கோவில்ல இறந்தவங்க ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக பிரத்யேகமான வழிபாட்டு பூஜைகளும் செய்வாங்க. அதுதான் இந்த கோவிலுடைய சிறப்பு. 5 விதமான கோவில்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எங்க முடியுதோ உங்க பித்திருக்களுக்காக அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அவங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். நல்லது நடக்கும். சாய்ராம்.